இப்ப நாங்க நிக்கிற தொகுதியை மட்டுமே வச்சு நீங்க பர்சன்டேஜ் சொல்றீங்க. எங்களுடைய வாக்குகள் மற்ற தொகுதிகளில் கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு செல்லுதே, ஏன் அது கணக்கில் எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஸோ அது வந்து கம்பேரிசன் இட்ஸ் வெரி வெரி ராங்குங்க. அப்படி கிடையாது. எங்களுடைய ஓட் பேங்க் அப்படிதான் இருக்கு. இன்னும் நீங்க கிளைக்கழகங்கள் வரைக்கும் போய் பாருங்க. எல்லா தமிழகம் முழுவதும் எல்லா இடத்திலும் பூத் கமிட்டிகளை போட்டு ஆண்ட கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் சரி நிகராக நிற்கின்ற ஒரே கட்சியாக இன்னைக்கும் தேமுதிக இருக்கு. அதுல மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கும் BL2 ஃபார்ம் நாங்க ஃபில் பண்ணி கலெக்டர்கிட்ட கொடுத்துட்டோம். 234 தொகுதிக்கும் நான் இன்னும் 2-3 நாள்ல ஒரு மீட்டிங் தலைமை கழகத்துல இருக்குங்க. 234 தொகுதிகளுக்கும் மண்டல பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர், தொகுதி பொறுப்பாளர், மாவட்ட செயலாளர்களோடு இணைந்து மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டம் 4 நாட்களுக்கு சென்னையில நடக்க இருக்கிறது. எனவே நாங்கள் தயாராக இருக்கிறோம் தேர்தலுக்கு. எதுங்க? இது போய் விஜய் கிட்ட தான் நீங்க கேட்கணும், எங்க கிட்ட கேட்க கூடாது. நாங்க கட்சி ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆயிடுச்சு, சரிங்களா? எங்க கிட்ட நீங்க கேட்கணும், விஜய் கிட்ட போய் கேளு. அரசியல்னாவே அதுதானேங்க. இல்லையா? அதான் சொல்றேன், அரசியல் என்றாலே அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ முன்னெல்லாம் கேப்டன் மாதிரி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுவாங்க. கலெக்டர் இதான் முடிவுனா முடிவு, இல்லைன்னா இல்ல, அப்படி இருந்தது. அம்மையார் ஜெயலலிதாவும் அதுதான், இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுதான். இப்ப அரசியல் ஆதாயம் அப்படிங்கிறது வந்து தேர்தலை நோக்கி தான் வந்து இன்னைக்கு கட்சிகளும் சரி அரசியலும் நகருதுங்க. அதனாலதான் நான் அன்னைக்கே என் பிரஸ் மீட்ல சொன்னேன், எங்களுடைய நகர்வும் இனிமேல தேர்தலை நோக்கி அரசியல் கண்ணோட்டத்தில் தான் இருக்கும் அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு பதிய வச்சிருக்கேன். இல்ல, அவங்க வந்து எங்களுக்கு வந்து 5 MP உறுதி செய்த போதே இந்த ராஜ்யசபா சீட்டு உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான். எழுத்து வடிவமாவே அவங்க எழுதி கொடுத்ததும் உண்மைதான். அன்னைக்கு அதிமுக தலைமை அலுவலகத்திலே அன்னைக்கு நம்ம பிரஸ் மீட்ல சொல்லுவோம் நான் சொன்னேன். அப்பதான் அண்ணன் எடப்பாடியார் வந்து இப்ப எலெக்ஷன் டைமா இப்ப சொல்ல வேணாம், பின்னாடி சொல்லுவோன்னாரு. ஓகேன்னு அவர் வார்த்தைக்கு நம்ம மரியாதை கொடுத்து வேணான்னு அன்னைக்கு சொல்லல. அதுக்கு பிறகு 2025 எழுதி கொடுங்கன்னு நம்ம கேட்டோம். அதுல வந்து வருஷம் எழுதுவது எப்பயுமே மரபு கிடையாது. என்னுடைய வார்த்தை தான், அது எழுதி தருவதை விட என்னுடைய வார்த்தை தான் மிக முக்கியமானதுன்னு அவர் சொன்னார். ஸோ அதுக்கு மேல அது வந்து நம்ம வந்து இன்சிஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம அதை விட்டுட்டோம். பட் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க 2026 உறுதியாக தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து இல்ல, எல்லாருமே நினைச்சது 2025 கொடுப்பாங்கன்னு தான் எல்லாரும் நினைச்சது. நாங்க பேசினது அதான். ஆனா அண்ணன் வந்து இப்ப வந்து அடுத்த தேர்தலை ஒட்டி 2026 தருகிறோம் என்று அண்ணன் எடப்பாடியார் சொல்லியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். பொறுமை பொறுத்தவர் பூமி ஆழ்வார், புரியுதுங்களா? நல்ல பொறுமையா இருப்போம். பொறுத்தார் பூமி ஆழ்வார். இல்ல, நம்ம வந்து இது கடலூர்ல வந்து ஜனவரி 9ஆம் தேதிங்க மாநாடு வச்சிருக்கோங்க. அந்த மாநாடுல உங்களுக்கு மிகப்பெரிய அறிவிப்புகள் எல்லாமே தெளிவாயிரும். அதுல இருந்து தேர்தல் பணி மட்டும்தான் இருக்கும். இல்லையே, இதுல காம்ப்ரமைஸ் ஆகுறதுக்கு என்ன? அவங்க எழுதி கொடுத்ததை நாங்க சொன்னோம், சரிங்களா? அது 25 26 நான் எழுதுங்கன்ற போது அது எழுதக்கூடாதுமான்றாரு. சரி, நம்ம ஒத்துக்கிட்டோம். அது 25க்கு பதில் 26ன்னு அறிவிச்சிருக்காரு, அவ்வளவுதான். அதனால பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஆமாங்க. அப்படி வந்தா நல்லது தாங்க. கூட்டணி ஆட்சி வந்தா ரொம்ப நல்லது தாங்க, தப்பு ஒண்ணும் கிடையாது. மொத்த பவரும் மொத்த அதிகாரமும் ஒரே கரங்களில் இருப்பதை விட கூட்டணி ஆட்சி என்பது நல்ல விஷயம். மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணலாம். தப்பே அப்படியே ஆளுங்கட்சியை தவறு செய்தாலும் சுட்டி காட்டலாம். நிறைய நல்ல விஷயங்கள் அதுல இருக்கு. இல்ல, சாத்தியம் இருக்குங்க. 2026 அதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், எதுக்குமே இன்னைக்கே நம்ம பதில் சொல்லிட முடியாது. டைம் இருக்கு, யோசிச்சு நான் சொல்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.